இந்த தக்காளி செடி பார்த்தீங்கன்னா காய் ஓஞ்சி மருதில் வந்திருக்கு. இதில் பாருங்கள் வைரஸே இல்லாமல் தலைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் மறுபடியும். இந்த தக்காளி சாகோ வெரைட்டி தான், சின்னண்டால் வரக்கூடிய சாகோ. நான் ஏற்கனவே சொன்னது போல் என்ன ரகம் போடுறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். மருதளவு எப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி பட்டு போயிருக்க செடி மருதளவு வந்து இந்த மாதிரி வருது பாருங்க, தலைஞ்சி வந்துட்டுருக்கு பாருங்கள். இன்னும் 10 நாள் கழிச்சு பார்த்தா இது வந்து பந்தலே தாங்காமல் அந்தளவுக்கு அபரிவிதமான வளர்ச்சி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி பட்டு போன செடியில் தலைஞ்சி வந்தது அந்த செடி பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம அது பர்பஸை சொல்லலை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவானுங்க. இந்த மாதிரி இருக்க செடி தான் இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்க்கல இது பார்த்தீங்கன்னா அதிபயங்கரமாக இருக்கும். பாருங்கள், இந்த முன்ன செடியிலேயே அந்த செடி வந்துட்டுருக்கு. செடி வந்ததும் இல்லாமல் பூ பாருங்க நல்லா ஸ்ட்ரென்த்தாக வந்திருக்கு. மருதளவில் வரக்கூடிய பூ பார்த்திங்கன்னா இலகுவாக இருக்கும், உதிர்ந்து போயிடும். ஆனால் இதில் வரக்கூடிய பூவும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இந்த பூவெல்லாம் அப்படியே காயாயிரும். வைரஸ் இல்லாமல் இருக்குது பாருங்கள், அதுவும் ஒரு பெரிய விஷயம். எல்லா செடியிலையும், அதாவது எல்லா காடுகள்லையும் பார்த்திங்கன்னா மிளகா செடி மாதிரி வைரஸ் வந்துருச்சு. இதில் வைரஸும் கிடையாது, மருதளவும் பயங்கரமாக வந்திருக்கு. இத்தனைக்கும் மழை காலமே கிடையாது. வந்து இன்னும் சரியான மழையே பெய்ய கிடையாது இந்த ஏரியாவில்.